ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் லிஸ்டா அப்படிங்கிற பைனான்ஸோட வெப்3 வேலட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட டோட்டல் சப்ளைலேருந்து 10% நம்மளுக்கு ஏர்ட்ராப்க்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு 20 டேஸில் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. லிஸ்ட் ஆன உடனே நம்ம செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். மினிமம் ஒரு $30 to $50 இந்த ஏர்ட்ராப் மூலிமா ப்ராஃபிட் earn பண்ண முடியும். சரி, இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களோட பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலட் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்3 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைனான்ஸோட வெப்3 வேலட் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேனர்ஸ் இருக்கும். இதில் லிஸ்டா மெகா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் இருக்கும். இந்த பேனர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆகிறது June 20. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா June 20. அண்ட் டோக்கன் ட்ரேடிங் பேர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா June 20. ஸோ இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிவிட்டு 20 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இவங்க சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கை தான் இப்போ நம்ம 1 by 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தோம்னா BNB வந்து லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் டாஸ்க்கு. அப்படின்னா நம்மளுக்கு BNB தேவைப்படுது. அதனால் நம்ம BNB பை பண்ணணும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் உங்களோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் பண்ணுறதை தெளிவாக பார்த்துட்டு அதை பெரிய பண்ணுங்கள். இப்போ ட்ரேட் செக்ஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்வெர்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா USDT இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ட்டு இருக்கும். அதில் BNBன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. BNB டோக்கன் வந்துடும். ஒரு $8 வந்து பார்த்தீங்கன்னா BNB பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு $8 மினிமம் தேவை இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு $8 BNB நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வேலட் செக்ஷனுக்கு வாங்க. இதை நான் பண்ணுற ஸ்டெப் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? BNB நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. BNB நீங்கள் $8 பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்3 அப்படின்ட்டு இருக்கும். இந்த வெப்3யை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வெப்3 வேலெட்டுக்கு வரும். அது வந்த அப்புறம் மறுபடியும் அந்த மெகா ட்ராப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த லிஸ்ட்டாவோட மெகா ட்ராப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் BNBன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெளிவாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு BNBயை லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் 30 நாள் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக 120 நாள் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதுக்கு ப்ரோ 15 நாள் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹையஸ்ட்டாக லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரிவார்டு கிடைக்கும். அது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறது 120 நாள். ஸோ 120 டேஸ் இருக்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு $100 மதிப்புள்ள BNBயை நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அப்படின்றது 0.001 BNB, ஒரு ₹100 ஒரு இதோட வருது. ஸோ 0.001 அப்படின்ட்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ்க்கு வரும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து BNB ஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கோ பேக் டு மெகா ட்ராப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக் அப் டியூரேஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம 30 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதுவே நம்ம 120 டேஸ்க்கு லாக் பண்ணுறோம் அப்படின்னா 130 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதனால தான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக நான் வந்து லாக் பண்ண சொன்னேன். அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான ஸ்கோர் கிடைக்கும். இந்த ஸ்கோர் எல்லாமே நம்மளுக்கு டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வெப்3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் $8 BNB பை பண்ண சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா BNB வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதில் BNB காயின் தான் இருக்கும். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஒரு காயின் இருந்துச்சுன்னா அதை BNB காயினாக மாற்றிடுங்க. கீழே வந்து BEP20 நெட்டாக இருக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் மேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மேக்ஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த BNBயை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வித்ட்ரா பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த BNB வந்து எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெப்3 வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
நான் வெப்3 வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட பிஎன்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் உங்களோட பிஎன்பி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இப்போ மறுபடியும் அந்த மெகா ட்ராப்புக்கு போயிடுங்க. போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப்3 quest அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டார்ட் நவுன்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் நோவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். கீழே மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே கொடுத்துருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும் மெகா ட்ராப்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேக் 0.01 பிஎன்பி ஃபார் ஸ்லிஸ் பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் மினிமம் நம்மளை எவ்வளோ ஸ்டேக் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா 0.01 பிஎன்பி. ஓகேவா, இதுதான் மினிமம் வந்து ஸ்டேக் பண்ணுறது. ஸோ இப்போ 0.01 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதோட வர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 rupees வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ நீங்கள் ஸ்டேக் பண்ணுற இந்த பிஎன்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் ஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 0.01 இருக்குது. இந்த இடத்துல ஸ்டேக் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு $0.08 வர்த்துள்ள பிஎன்பி வந்து ஃபீஸ் கேட்டிருப்பாங்க. கீழே கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும். அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா 0.01 பிஎன்பி டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல அன்ஸ்டேக் பட்டன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். எப்போனா இந்த ஆட்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பேக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு வரும். இப்போ பாருங்கள், கங்க்ராட்ஸ் யூ ஹேவ் ஃபினிஷ்ட் மெகா ட்ராப் questன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு இல்லையா. இந்த மாதிரி கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு வரணும். டிக் மார்க்கும் வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாஸ்க் நம்ம பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ அகைன் நீங்கள் பேக் கிளிக் பண்ணுங்கள். பட் பேக் போக மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வெரிஃபை பட்டன் காட்டும். ஓகேவா, இப்போ நீங்கள் வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி வரணும். நீங்கள் டாஸ்க் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் லாக்டுன்னு இருக்குது, இதில் கம்ப்ளீட்டடுன்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த லாக்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 120 நாளைக்கு அப்புறம் நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த நம்ம ரெண்டாவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 சம்திங் நம்ம ஸ்டேக் கொடுத்துருப்போம் இல்லையா. இது நம்ம எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆட்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த $100 மதிப்புள்ள பிஎன்பி மட்டும் 120 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் லாக் பண்ணது மட்டும் இல்லை, வட்டி போட்டு 120 நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வட்டி போட்டே கொடுத்துருவாங்க. இதுவும் சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான். ஓகே கைஸ், இப்போ இதில் கொடுத்துருக்கிற எல்லா டாஸ்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஜூன் 20 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அன்றைக்கே நம்மளால் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கிற பிஎன்பியும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டோட்டலாக 100 மில்லியன், அதாவது உங்களோட டோட்டல் சப்ளைலேருந்து 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த பைனான்ஸ் ஆட்ராப் பண்ணால் கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ ₹1,00,000 மதிப்புள்ள ஆட்ராப் ஒன்று நடக்குது. அந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1,00,000 100 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ₹1000 வரும். அதுவே 1000 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ₹100 தானே கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணுற யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதுவே ஜாயின் பண்ணுற யூசர்ஸோட எண்ணிக்கை நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி கைஸ், இந்த லூட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் அதிலிருந்து பேக் டு உங்களோட வெப்3 வேலெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பிஎன்பின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்திருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஸ்டேக் பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அண்ட் கைஸ், அந்த ஆட்ராப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாத்துலேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். 2-3 பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவார்டு வந்து 100% கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணுறப்ப உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஆட்ராப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.